வெல்கம் டு பாரதி vlog. இன்னைக்கு சம்மர் ட்ரிங்க்ஸில் மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே எனர்ஜியும் இம்யூனிட்டி பவரும் கொடுக்கக்கூடிய கும்காட் மின்ட் லெமன் சோடா எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஜூஸ் செய்யறதுக்கு நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாங்க. புதினாவை நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா இலையாக கிள்ளி வச்சுக்கோங்க. இதை நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்தேன் அப்படின்றதுனால இந்த தண்டோடவே போட்டுக்க போகிறேன். ஏன்னா இது ரொம்ப இலசாக தான் இருக்குது. ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. 2 டம்ளருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி சரியாக இருக்கும். நான் ஒரு 3 கும்காட் எடுத்துருக்கேங்க. இது லெமன் கிடையாது, கும்காட்டு. இது தோல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கசக்கவே கசக்காது. அதனால் நம்ம தோலோடு போட போகிறோம். லெமனில் பார்த்தீங்கன்னா தோல் கசக்கும், அதனால் பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். இதை கட் பண்ணி நம்ம அப்படியே ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த கும்காட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குங்க. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டு, அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி அதிகமாக இருக்கும். லெமனை விட இதில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதை நம்ம ஜாரில் மாற்றி அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை அரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். திப்பியாக குடிக்கும்போது பார்த்திங்கன்னா வாயில் ரொம்பவே சிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு அதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்களேன். 2 டம்ளருக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன். மீதம் இருக்கிறதுக்கு பார்த்தோம்னா நம்ம சோடா ஊற்ற போகிறோம். இது பார்த்திங்கன்னா லெஹர் சோடா தான். உங்களுக்கு லெஹர் சோடா தேவையில்லை, வெறும் நார்மலாக வந்துட்டு மின்ட்டு ஜூஸ் மட்டும் வேணும்னா சோடாவை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். டேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சாட் மசாலா கொடுங்க. சாட் மசாலா வந்து அதில் போடக்கூடாதுங்க. நம்ம குடிக்கும்பொழுது அது வாயில் வந்து அந்த டேஸ்ட் வரணும் அப்படின்றதுக்காக இந்த டம்ளரில் ஒரு லேயர் மட்டும் போட்டு நம்ம தட்டில் கொட்டி அந்த வாய் பகுதியில் மட்டும் ஒரு லேயர் அப்ளை பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த ஃப்ளேவர் வந்து நம்ம குடிக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி பிடிக்கலன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஜூஸ் தாங்க நம்ம பார்த்துட்டு வரோம். இதுக்கு ரொம்பவே மெனக்கெட தேவையில்லை. எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. ஆனால் அவ்வளோ எனர்ஜி கொடுக்குற ட்ரிங்க்ஸ் எல்லாமே தான். இதுக்கு நம்ம சுகர் வந்துட்டு எப்பயுமே கூல்ட்ரிங்க்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சொல்கிறது தான், சில்லுன்ட்டு நம்ம ஒரு பொருள் வந்துட்டு ஊற்றும்பொழுது அதில் சர்க்கரை கரையாதுங்க. அதனால் நம்ம பவுடர் பண்ணி சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட் வேணுமோ அந்த அளவுக்கு சுகர் போட்டுக்கோங்க. நான் வந்து காஃபி ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன். காஃபி ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது கரெக்டாக இருக்கும். அந்த டேஸ்ட்டு கூடவே பார்த்திங்கன்னா புளிப்புக்கு லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு தான் இந்த டேஸ்ட்டே வந்து தூக்கி கொடுக்கும். இப்போது நம்ம வடிகட்டி வச்சுருக்கேன் அந்த சாறு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ரெண்டுத்துலையுமே ஈவனாக ஊற்றிக்கங்க. சர்க்கரையை இந்த தண்ணியிலே நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா இதில் நம்ம ஐஸ் வாட்டர் கலக்கல, நார்மல் வாட்டர் ஊற்றி தான் நான் வந்துட்டு ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் டக்குன்னு வந்துட்டு நம்ம சர்க்கரை கரைஞ்சிரும். சோடா ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால அதை ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம கலக்கி விட்டுக்கலாம். சோடா ஊற்றின உடனே பொங்கி வருங்க, பார்த்து ஊற்றிக்குங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பராக சில்லுன்ட்டு மின்ட்டு கும்காட் லெமன் சோடா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லணும். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. அதனால் இது வந்துட்டு வெயிலுக்கு குளிர்ச்சி மட்டும் கொடுக்கல, நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும். அதனால் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஜூஸ் தான். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு ஜூஸோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.